ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்த ஒரு ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சில்வர் ஒர்க் எப்படி இருக்குது பாருங்களேன். செமையா இல்லை? இந்த ஒர்க்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து நம்ம கோ சில்வர் கலரில் பீட்ஸ்லாம் வச்சுருக்கோம், சாதா பீட்ஸும் வச்சுருக்குறோம், அதே மாதிரி குந்தன் கல் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஒர்க் பண்ணலான்ட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி, சில்க் த்ரெட்னாக்கா அதே வந்து உங்களுக்கு சில்வர் கலர் பாருங்கள், சில்வர் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில்வர்லேயே உங்களுக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் நெக்கில் சைடில் போடலாம், முதுகு பக்கத்தில் போடலாம், நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லீவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இமேஜ். நான் தான் உங்களுக்கு இந்த இமேஜ் காட்டியிருக்கேன் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதான் இமேஜு. இப்போ பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்டெம் ஸ்டிச்சு தான். இதை 2 இலைகள் நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்டெம் ஸ்டிச்சே நீங்கள் கிட்ட கிட்ட போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். சொல்லியிருக்க இல்லைங்களா, ஸ்டெம் ஸ்டிச் பாருங்கள், இவ்வளவுதான். இந்த நூல் இந்த பக்கம் இருக்கட்டும், ஊசி இங்கே குத்தி அந்த எண்ணில் எடுங்க, அவ்வளோதான். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். உங்களுக்கு இந்த த்ரெட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும், நிறைய உங்களுக்கு சிக்கலாகும். கொஞ்சம் பொறுமையாக போடணும். இந்த த்ரெட்டு மட்டும் அப்படி தான், பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்க. அவ்வளோதான். பொறுமையாக இழுத்துட்டு ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே குத்திட்டு இங்கே எடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒர்க், மைல்டு ஒர்க்காக இருக்கும். நம்ம கோல்டன்லேயே போடுறதுக்கு சில்வரில் நம்ம மாற்றி போடும்போது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் நிறையா உங்களுக்கு சில்வர் த்ரெட்லேயே வந்து உங்களுக்கு சில்க் சேரெலாம் வந்துச்சு இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி யூசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. இந்த நூல் இந்த பக்கம் கையில் வச்சுக்கோங்க, இந்த விரலில் பிடிச்சிக்கோங்க, இங்கேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச். இதை வச்சும் நீங்கள் நிறையா எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சில்வர் பீட் வைக்கலாம். புரியுதுங்களா. அதே மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஸ்டெம் போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, அப்படியே குத்திடுங்க, உங்களுக்கு அந்த காம்பு வந்துடும். இங்கே ஒரு பீடு கோத்தலாம். நீங்கள் சில்வர் எம்ப்ராய்டரி நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா எல்லாமே சில்வர்லே ஓரளவுக்கு அதுக்கு மேட்சாக வர மாதிரி சில்வரு, நம்ம கலர் ஸ்முத்துங்க இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. சரி, முதல்ல அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எடுத்துருங்க. இந்த முனையில் இந்த மணியை வச்சிட வேண்டியதுதான். புரியுதுங்களா. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள் ஒர்க்கு. இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே குத்திட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் அப்படி எடுத்துட வேண்டியதுதான். இந்த இடத்துல மணி வச்சிருங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? பாருங்கள், அப்படியே குத்திருங்க.
எடுத்துகிட்டு இங்கே மணி வச்சிடும். அவ்வளோதான். இந்த த்ரெட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க, ஹேண்டில் பண்ணால் அழகாக வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போது என்கிட்ட கொஞ்சம் த்ரெட் இருக்குது, அதை வீணாக்காமல் இந்த பாருங்க இங்கே நடுப்புற ஒரு காம்பு கொடுத்துரும். அதுவும் ஒரு அழகாக இருக்கும். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நம்மளோட க்ரியேட்டிவ் தான். உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த நூல் வேஸ்ட்டாக நம்ம அறுக்க தான் போகிறோம். அதுக்காக அந்த கட் பண்ணுற நூலை இதை மாதிரி ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு தான் இப்போ நம்ம அப்படியே பேக்கில் திருப்பி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படின்னு. உங்களுக்கு ஒன்றே போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன வளைவு வரும்போது எப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி கொஞ்சம் லாங்காக வர்றதுக்கெலாம் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் மாட்டோம் பார்த்து தான் நம்ம போடணும். புரியுதுங்களா? இதுக்கு பீட்ஸ் வந்து உங்களுக்கு குட்டியாகவும் கிடைக்கும், பெருசாகவும் கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் சேரீக்கு தான் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிங்க. சுடிக்கு இந்த டாப்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குட்டி குட்டியாக வாங்கிக்கலாம். இது பாருங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும். பாருங்கள் இந்த முனையில் இந்த மாதிரி வைக்கிறோம். இதில் பாருங்கள் நம்ம வந்து ஒயிட் முத்து வச்சுருக்கோம். அது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரி இங்கே எதுவுமே வைக்காமல் சும்மா ஒரு இது. அடுத்த இதில் இதெல்லாம் பாருங்கள் ஸ்டிச்சே இல்லை, அப்படியே குத்தி வாங்கிட வேண்டியது தான். ஈஸி ஒர்க் இது. இப்போ இந்த முனையில் நம்ம மணி வைக்கிறோம். அப்படியே அந்த பக்கம் குத்திட வேண்டியதான். அப்போ இது மணி அப்படியே நின்றுடும், கீழே விழாது, ஒன்றும் செய்யாது. இதில் சும்மாவே பீடு வைக்காமல் ஒரு ஸ்டிச் மட்டும். அடுத்ததுக்கு பீடு வச்சு இப்படி நேராக இழுத்துட்டு இந்த இடத்துல பீடு வைக்கிறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இது முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், கண்டினியூவாக செஞ்சிங்கன்னா. மற்றபடி இது ஒன்றும் ஹார்ட் ஒர்க் இல்லை பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சஸ் தான். இல்லை, சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஞ்சம் கிராண்டான சாரீக்கு டாப்ஸுக்கெலாம் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம் பாருங்கள். கொஞ்சம் தான் இருக்குது, புரிதுங்களா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் பிளெயின் எதுவும் இல்லாமல் ஒரே கோடு மட்டும்தான். அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த முனையில் நம்ம இந்த பீடு வைக்கிறோம், சில்வர் பீடு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி முத்து வைக்கிறேன், பிளெயின் சைடு. அவ்வளோதான்.
நீங்கள் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இதை போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி தான் போடணும்னு இல்லை, அதுக்கான டெக்னிக் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். பாருங்கள், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன், அது மாதிரி உங்களுக்கு போட வந்துடும். ஓகே, முடிஞ்சிச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட், முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி சின்ன சின்னதாக இலைகள் மாதிரி விற்கும் பாருங்கள், கடையில் இருக்கோம் டெக்கரேட் பண்ணுறது. இதை எடுத்துக்கலாம். இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தைக்கிறதுனாலும் தைக்கலாம். இதை வச்சு இந்த பாருங்கள், இது மேலே வச்சு தைக்கிறனாலும் தைக்கலாம், அல்லது அப்படியே இது மாதிரி க்ளூ வச்சு ஓட்டினாலும் ஓட்டலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் அது வீணாக போகிறதில்ல. இதை பாருங்களேன், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளூ வச்சுட்டு நம்ம அது ஸ்டிக் பண்ணிடலாம், அது அப்படியே இருக்கும் அழகாக. அதே மாதிரி பாருங்கள், இதை மாதிரியும் கடைங்களில் குந்தன் கல்விக்கும். இது ரொம்ப லைட் வெயிட் தான். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் எப்படி ஒட்டிடலாம். ஒட்டலாம், அதுலேயும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தைக்கிறதாலும் தைக்கலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள், இது ஒட்டினாலே அப்படியே நல்லாவே இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள், இப்படி ஒட்டிடலாம் ஸ்ட்ராங்காக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல நான் ஒட்டிடுறேன். இந்த மாதிரி குந்தன் கல்விக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு இதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அங்கங்கே உங்களுக்கு எங்கே தோணுதோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கெல்லாம் வைக்கலான்னு இருக்கேன், அது மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒன்றும் ஒர்க்கு ஒன்றும் பார்க்குறதுக்கு கிராண்டாக தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒட்டிடலாம். அல்லது உங்களுக்கு தைக்க விருப்பப்பட்டால் இதில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், 2 ஹோல்ஸ் இருக்கும், நீங்கள் இதிலே வச்சு கூட தைச்சிக்கலாம். ஒட்டிட்டாலும் அது விட போகிறதில்ல, ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகள் இருக்கும், அதையும் நம்ம அங்கங்கே ஒட்டி விட்டுடலாம். இங்கே ஒன்று வச்சுருவோம். கொஞ்சம் நிறைய நம்ம பேஸ்ட் அதில் வைக்கும் போது அது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி இலைகள் இருக்குது இல்லைங்களா, நம்ம நிறைய காம்பு உங்களுக்கு போட்டோம் பாருங்கள், அந்த இடத்துலலாம் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இலைகளை இப்படி வச்சிடலாம். உங்களுக்கு எங்கே தோணுதோ அது இருக்குல்ல, இந்த மாதிரி காம்புகள் இருக்கிற இடத்துல நம்ம அதை மாதிரி குட்டி குட்டி இலைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், அது மாதிரி பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம ஒர்க் பண்ணதும் இல்லாமல் ஒன்றும் நம்ம நிறைய எவ்வளோ வேணால் டெக்கரேட் பண்ணிடலாம், அதே சமயம் மைல்டாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஒர்க் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.